மார்னிங் 4:30க்கு எழுந்திரிச்ச உடனே மெஸ்ஸுக்கு வந்துடும். 2:30க்குலாம் அங்கே ஃபுட்டு வந்து அரேஞ்ச் ஆயிரும். நாங்கள் வந்து ஓவராலாக வந்து அவங்களுக்கு ஏற்ற பேக்கேஜ் எடுத்து பிளேட்டை வாஷ் பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதோட கண்டினியூஸிட்டியே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் போவோம். இப்போ வந்து நாங்கள் பிரேக் பீரியடில் இருக்கோம். இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஏபிஎஸ் ப்ரொஃபஸர் வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இந்த சர்ஜரி எஸ்ஆர்பின்னு சொல்லி ஒரு புக்கில் வந்து எப்படிலாம் ஃபியூச்சர் போகணும் அதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே நீடில் இருக்குல்ல, நீடில் ஸ்கின்னுக்கு 90 டிகிரியில் போகணும். சரியா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ இது பண்ணணும். பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளஸ் இந்த இது வந்து இந்த கைட் பண்ணுறதுக்காக இந்த ஃபிங்கர் இது சும்மா சப்போர்ட்டுக்கு அந்த ரிங் ஃபிங்கர் அண்ட் தம்பில் தான் நீ இதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீ எங்கே போட போறியோ அதை பிடிச்சி எவாய்ட் பண்ணணும். ஸ்கின்னை எவாய்ட் பண்ணுற அதுக்கப்புறம் அந்த இதுக்கிட்ட அப்போ தெரியுதா? இப்போ நீ நீடில் 90 டிகிரி இப்போ ஃபஸ்ட்டு பிஜி சார் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து நம்ம சூச்சர் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய டே டைம் போய்கிட்டு இருக்கு. ஈவினிங் டைம் அடுத்து எப்படி கண்டினியூ சொல்ல பாருங்கள். ஓகே, இப்போ 6 o'clock மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்புனா தான் மஸ்ஜிதுக்கு 6:28க்குலாம் போய் ரீச் ஆகும். 6:28க்கு நம்ம ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிடுவோம். வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே கிரவுண்டில் விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம கரெக்டாக கீழே இறங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸு கீழே நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பைக்கில். அவங்களோட சேர்ந்து நம்ம மஸ்ஜிதுக்கு போவோம். ரம்ஜான் இல்லாத டைம் வந்து இந்த டைமில் நாங்கள் எப்போயும் ஸ்போர்ட்ஸ் விளாடுவோம். இப்போ வந்து ஃபாஸ்ட்டு பிரேக் பண்ணுறதுக்காக இஃப்தாருக்காக மஸ்ஜிதுக்கு போய்கிட்டு இருக்கோம். காலேஜை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே காலேஜோடைய ரோடு வழியாகவே வெளியே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வாலிபால் விளாண்டுட்டு இருப்பாங்க. லெஃப்ட் சைடு அப்படியே திரும்பினா கிரவுண்ட் வரும். அப்படியே மெயின் கேட் வழியாக வெளியே போனோன்னா இந்த வழியாக போகும்போதே நம்ம காலேஜ் வியூவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே அகாடமிக் பிளாக் தெரியும். அப்படியே இவ்வளோ பெரிய கிரவுண்டில் ஹாக்கி ஃபுட்பால் விளாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம ரைட் எடுத்து போனால் நம்மளுடைய மஸ்ஜிது போயிடும். அங்கே தான் போய் நம்ம இஃப்தார் உட்கார போகிறோம். நம்ம மஸ்ஜித் ரீச் ஆயாச்சு. பள்ளியாசலுக்கு உள்ள மேலே போனோடனே நம்மளுக்கு ஏற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம காலேஜ்லேருந்து மட்டுமே எப்படியும் ஒரு 15-20 பேர் ஒன்றா உட்காந்து போய் இஃப்தாருக்கு உட்காருவோம். ரெகுலராக எப்படியும் இந்த வடை, சட்னி, நோம்பு கஞ்சி எல்லாமே ரெகுலராக வைப்பாங்க. வாட்டர் எல்லாமே சேர்த்து. சில சமயம் நம்ம சகோதரர்கள் எக்ஸ்ட்ரா இந்த வடை, சமோசா இதெல்லாம் கூட வைப்பாங்க எடுத்துகிட்டு வந்து. இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து நோம்பு திறக்கிறதே ஒரு தனி வைப்பாக இருக்குங்க. இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா உளுந்த வடை, ஆமை வடை, இந்த நன்னாரி சர்பத்து, அப்புறம் இந்த புதினா சட்னி, நோம்பு கஞ்சி, மெயினாக இந்த பேரிச்சம்பழம் இதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா புதினா சட்னி, இது ரொம்ப மஸ்ட்டு இந்த ஊரில். அசான் சொல்லிட்டாங்க, நோன்பு திறக்க ஆரம்பிச்சிடலாம். 6:28 ஆயிடுச்சு. இருக்கிற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே நோன்பு திறந்தாச்சு. எவ்வளோ பேருக்கு இது பிடிக்கும்னு தெரில. எனக்கு மெயினாக அந்த கஞ்சியில் மேலே லைட்டாக ஒரு ஆடை இருக்கும். அதை வடையை வச்சு முக்கி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு டைமில் எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் நம்ம காலேஜிலும் சில பேர் கூட வந்து இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு தனி மெமரிஸாக இருக்கும் அந்த 30 days. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோம்பு திறக்கிற டைமே வரும். நாங்கள் நோம்பு திறந்தோடனே நாங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம ஹாஸ்டலில் சில பேர் இந்த நோம்பு கஞ்சிக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். எக்ஸ்ட்ரா கஞ்சி வேணுமான்னு கேட்பாங்க மஸ்ஜித்லேயே. சரி, இங்கே வேஸ்ட்டாக போகக்கூடாது, இதுக்காக நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் பிடிச்சிட்டும் போவோம். இல்லைனா சில டைம் அவங்கள கூட்டிகிட்டும் வந்து குடிக்க வைப்போம். இந்த பாட்டிலில் கஞ்சி ஊற்றுறதே ஒரு தனி டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பாத்திரத்தில் இருந்து டைரெக்டாக பாட்டிலில் ஊற்றணுன்னா கஞ்சிலாம் கீழே கொட்டிடும். அதனால் நாங்கள் வந்து அதை இந்த கிளாஸில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாட்டிலில் ஊற்றணுன்னா கஞ்சி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நோம்பு கஞ்சி பார்சல் ரெடி. நோம்பு திறந்தோன்னே அங்கேயே மக்ரிப் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் இஷாவுக்கு அப்புறம் தராவி வந்துடும். தராவி தொழுது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பயான் இருக்கும். கிராமத்தில் இன்னைக்கு கிராமமாக இருக்காது. அன்றைக்கு அந்த கிராமத்தில் இருந்த ஒரு மனிதருடைய பேரு பத்ர். அவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த கிணறு வச்சிருந்தாரு. அதனால அவருக்கு பத்ர் கிணறு. ப்ரேயர் முடிஞ்சாலும் வழக்கம் போல் நைட்டு பசிச்சுன்னா போய் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தாங்க நாங்கள் ஹாஸ்டலில் எங்கள் நோம்பு டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம்.